மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வு எழுத போகிறீங்க. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இதில் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கணும். அதுக்கு நம்மளுடைய நினைவாற்றல் நல்லா இருக்கணும். இந்த நினைவாற்றலை வளர்க்கறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிகால 4 மணிக்கு செஞ்சிங்கன்னா உத்தமம். 4 to 6 அப்படிங்கிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட மூளையுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த சுறுசுறுப்பான நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கடினமான கேள்விகள் படித்தாலுமே கூட நல்லா உங்களுக்கு மெமரியில் உட்காரும். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. இன்றைக்கி இணைய வகுப்பு 8 மணிக்கு இருக்குது. அதில் சில மெமரி டெக்னிக்ஸை நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். இணைப்பு கிடைச்சவங்க நம்மளுடைய இணைப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழுவிலையும் சேர்ந்துக்கோங்க. மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முதல் செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போனது தான். இது இன்றைக்கி ஃபாரின்லேருந்து பணம் கொடுத்து கற்றுட்டுருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முன்னெல்லாம் நாங்கள் படிக்கும்போது செஞ்ச ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஏன்னா பார்த்தீங்கன்னா தோப்புக்கரணத்துக்கான சமிக்கைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இடது கை அது பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு காலை இப்படி தொடுங்க லைட்டாக. பின்னாடி இந்த 4 விரலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடணும். இந்த கட்டை விரல் மட்டும் முன்னாடி இருக்கணும். காதோட நுனிய லைட்டாக தொடணும். ரொம்ப அழுத்திலாம் பிடிக்க தேவையில்லை, அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வலது கை மேலே வரணும், இடது கைக்கு மேலே வரணும், இப்படி வரணும். அதே மாதிரி இந்த கட்டை விரல் முன்னாடி வச்சுக்கோங்க, பின்னாடி 4 இருக்கணும். ஸோ தோப்புக்காரன் இப்படி இருக்கிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நாக்கு மேலெண்ணத்தை தொட்டுட்ருக்கணும். இப்படி தொட்டுட்ருக்கணும், மேலெண்ணத்தை தொடணும். தொடும்போது அதே மாதிரி தொட்ட பின்னாடி உட்காரும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும். எழுந்திருக்கும் போது மூச்சை வெளியே விடணும். செய்யலாமா? இது எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 முறை செய்யணும். 21 முறை செய்யும்போது டெய்லியுமே செய்யுங்க. டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மூளையில் அங்கங்கே சில செல்ஸுக்கெல்லாம் ரத்தம் போகாமல் இருக்கும். அதெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் ரத்தம்லாம் போய் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ நமக்கு நினைவாற்றலுடைய சக்தி அதிகரிக்கும். இந்த நினைவாற்றல் அதிகரிக்கான சக்திகளை இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யலாம். இன்றைக்கி இந்த பயிற்சியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வீடியோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். ரெடியாக இருங்க, இப்போ நான் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் தோப்புக்கரணம் போடும் பொழுது நீங்கள் நேராக உங்களால் எந்தளவு நேராக இருக்க முடியுமோ அந்தளவு நேராக இருந்து கீழே வரைக்கும் நல்லா கால் நல்லா உட்காருங்க. நல்லா உட்காந்து நல்லா எழுந்திரிங்க. மூச்சை நல்லா இழுங்க. உட்காரும்போது எழுந்திருக்கும் போது மூச்சை வெளியே விடுங்க. உட்காந்து வெளியே விடுங்க. இது ஒரு முறை. உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது ஒரு முறை. இது மாதிரி 21 முறை செஞ்சிங்கன்னா நம்மளுடைய பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் காலையில் ஏற்கனவே செஞ்சுட்டேன் 4 மணிக்கு. இருந்தாலும் உங்களுக்கோசரம் ஒரு 5 முறை நான் இப்போ செய்கிறேன். நீங்கள் 21 முறை இதை செய்யுங்க. ஓகே, பாருங்கள்.
இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. இது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த திசையில் நிற்கணும் அப்படின்னா கிழக்கு திசையில் பார்த்து உட்காந்து செய்யணும். உட்காரணும், எழுந்திரிக்கணும். கிழக்கு திசை. டைம் பார்த்திங்கன்னா 4 to 5 மணிக்குள்ளே. காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு கூட நீங்கள் வந்து இது செய்யலாம், தவறில்லை. தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய அந்த செயலாற்றல் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணங்கள் அடிப்படையில் ஒரு பயிற்சிகளாக உங்களுக்கு கொடுக்குறோம், அதையும் நம்ம செய்யலாம். உங்கள் மூளைக்கு நீங்கள் வேலை கொடுத்து கொண்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய நினைக்கிற மார்க்கை நீங்கள் வாங்கலாம். அதுக்கான ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கும் வர வீடியோக்களை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ள ஆரோக்கியத்திற்கும் நிறைய காணொலிகள் போட போகிறோம். அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த நிறைய தகவல்கள் இதில் வரும். வேறு எந்த தகவல்களும் இதில் வராது. மெயினாக கல்வி சார்ந்த தகவல் மட்டும்தான் இதில் நாம் போடுவோம். மாணவர் நலன், ஆசிரியர் நலன், கல்வி நலன், இதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய புதுத்தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடங்களிலும் நல்ல முறையில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், பயம் இல்லாமல் தேர்வு எழுதுங்க. முடிந்தவரை எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மார்க் வரும். எந்த கேள்வியும் விட்டுட்டு வராதிங்க. அந்த பாட சம்பந்தமான கருத்துக்களை எழுதிட்டு வாங்க. நீங்கள் நினைக்கிற மார்க் கண்டிப்பாக வரும்.